சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மீண்டும் சபாநாயகராக போட்டியிடுகிறார் ஓம் பிர்லா. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மீண்டும் சபாநாயகராக ஓம் பிர்லா போட்டியிடுகிறார். மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மீண்டும் சபாநாயகராக போட்டியிடுகிறார் ஓம் பிர்லா. இந்தியா கூட்டணி சார்பில் கே. சுரேஷ் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மீண்டும் சபாநாயகராக ஓம் பிர்லா போட்டியிடுகிறார் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் கே. சுரேஷ் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சுதந்திர இந்தியாவில் மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் நடக்கும் ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மீண்டும் ஓம் பிர்லாவை வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்தியா கூட்டணி சார்பில் குடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே சபாநாயகர் யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் தற்பொழுது இதுவரைக்கும் ஒருமனதாகத்தான் மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவுவதை பார்க்க முடிகிறது. இன்று காலை இது தொடர்பாக அடுத்தடுத்த கூட்டங்கள் டெல்லியில் நடைபெற்றன. அதில் சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்ய வேண்டும் என்றால் தங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் என்று இந்திய கூட்டணி தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராக இருப்பதாக தெரியவில்லை என்றுதான் தெரிகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தங்களது வேட்பாளரையும் தற்பொழுது களமிறக்கி இருக்கிறது இந்திய கூட்டணி. எனவே இது சபாநாயகருக்காக முதல் முறையாக ஒரு தேர்தல் நடக்க இருக்கிறது என்பதை உணர்த்துவதாகவே பார்க்கப்படுகிறது. மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தலில் தற்பொழுது இருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். துணை சபாநாயகர் பதவியை விட்டுத்தர வேண்டும் என்று இந்திய கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தி வருகிறார்கள். துணை சபாநாயகர் பதவிக்கு இந்திய கூட்டணி கட்சியினர் மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றன. அந்த பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று தொடர்ந்து பாஜகவிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கி இருக்கிறது. ஓம் பிர்லாவும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சுரேஷும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக சபாநாயகர் தேர்வுக்கு தற்பொழுது தேர்தல் நடக்கும் நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இந்த நிலை தொடருமா? ஏனென்றால் 26ஆம் தேதி நாளை இதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது, சபாநாயகர் தேர்தல். இந்த தேர்தல் நாளை நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு இடையில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சிக்கு இடையில் ஏதாவது இதில் ஒருமித்த கருத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். மூத்த அமைச்சர்களையும் மற்றும் இது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த மூத்த நிர்வாகிகளும் இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் டெல்லியிலிருந்து வெளியாகியிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு கூட திமுகவை சேர்ந்த மூத்த உறுப்பினர் TR பாலுவை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் நேரில் சென்று சந்தித்து ஆலோசனை செய்து வருகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதில் எது மாதிரியான உடன்படிக்கை ஏற்படுகிறது, ஒருமித்த கருத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் தற்பொழுது ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்த அரை மணி நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் சுரேஷ் தற்பொழுது சபாநாயகர் தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவரும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த சபாநாயகர் தேர்வு ஒரு பரபரப்பான நிலையை எட்டி இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு சபாநாயகருக்கு தேர்வு நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.